ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு பெயர் தான் அவர் எப்படிப்பட்டவர்னா அதிசயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கன் வர்ணிக்கும் பொழுது கூட அதிசயமானவர் என்று சொல்லி என்ன செய்கிறார், வர்ணிக்கிறதை பார்க்க முடிகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் முன்னுரைக்கிற வார்த்தையை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனியுங்கள். 7:15 என்ன பார்க்க முடிகிறது? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த காரியத்தை உதாரணமாய் தண்ணீரில் செய்த அற்புதத்தை மாத்திரம் வைத்து பேச வேண்டும் என்றால் செங்கடலை பாருங்கள். செங்கடலில் என்ன நடந்தது என்று சொன்னால், செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் செங்கடல் ஒரு பெரும் காற்றை ஆண்டவர் என்ன செய்தார், வரப்பண்ணி ஆண்டவர் செங்கடலை 2ஆக என்ன செய்தார், பிளந்ததை பார்க்க முடிகிறது. அவனால் தடையாக நின்ற செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளக்க செய்ய வல்லமை உள்ளவர் என்றால் உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை மாற்ற அவர் அதிசயமானவர். ஏதோ தடையாதானே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தடை இன்னைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், நடந்து போய் அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த தண்ணீரை வச்சு 2வது சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்கிறார்கள், நடந்து போகிறார்கள். நடந்து போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அது மாறா. அந்த மாறா என்கிற இடத்துக்கு வரும்பொழுது அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்தோன்னு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் இருக்கிறது. அதை குடித்து பார்க்குறாங்க. அந்த தண்ணீர் வாயில் கூட வைக்க முடியாத அளவுக்கு கசப்பான நிலைமையில் மோசையிட்ட முறையிடுகிறார்கள். நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் என்ன செய்யணும், கஷ்டப்படுறோமே, இந்த தண்ணீரை கூட குடிக்க முடியலையே, இந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது. மோசை வேதனையோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த கொப்பை வெட்டி மரத்தை என்ன செய்யணும், தண்ணீரில் போடும்போது அந்த தண்ணீர், மாறாவின் தண்ணீர் மதுரமாக என்ன செய்தது, மாறினது. கசப்பானது தித்திப்பானதாக மாறினது. உங்கள் வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் காணப்படுகிறதா? உங்களுடைய திருமண வாழ்க்கை கசந்து போய் காணப்படுகிறதா? குடும்பத்தின் பிள்ளைகளை நினைத்து கசந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கசந்து போய் இருக்கிறீர்களா? கடன் சுமையை குறித்து கசந்து போய் காணப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை போல நீங்கள் நடந்து போகிறதை என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பித்து, மாறாவின் தண்ணீரை நான் மதுரமாய் மாற்றின தேவன் உன் வாழ்க்கையில் உள்ளதான மாறாவை நான் மாற்றப் போகிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. மாறுகிறது. இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. தண்ணீரை வைத்து 3வது சொல்ல வேண்டும் என்றால், யோசுவாவின் தலைமையின் கீழ் வனாந்தரத்தில் வரும்பொழுது அங்கே யோர்தான், அது ஒரு அறுப்பின் காலம், அது கரை புரண்டு ஓடுகிற காலம். இந்த காலத்தில் என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வழிநடத்தல் உண்டாகிறது. ஆசாரியர்களுடைய கால்கள், உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் படும் பொழுது என்ன செய்ய சொன்னால் குவியலாய் குவிக்கப்படும் என்று ஆண்டவர் செய்ய போகிறதை, அவர் செய்ய போகிற மகத்துவத்தை ஆண்டவர் தம்முடைய தாசனாய் இருக்கிற யோசுவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையின்படியே யோசுவா செய்கிறார். அங்கே யோர்தானின் தண்ணீர் குவியலாய் குவிந்து நின்றது. செங்கடல் மதில் போல் நின்றது. ஆனால் யோர்தான் குவியலாய் குவிந்து நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் என்ன செய்வார் என்று சொன்னால், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறதோ, அந்த தடையாக இருக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அழைத்து கொண்டு போக நினைக்கிறதெல்லாம் உங்களை விட்டு என்ன செய்யணும் சொன்னால், அது பின்னோக்கி அவங்களை விட்டு கடந்து போகிறதற்கு கர்த்தர் கிருபை தருவேன்னு பேசுகிறார். யோர்தான் முன்னால் புரண்டோடி ஓடிக்கொண்டிருந்தது, பின்னால் என்ன செய்கிறது, குவியலாய் நிற்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியாக
வழியாய் ஓடுகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். யோர்தானை போல பிரச்சனைகள் இருக்கலாம், யோர்தானை போல சத்துருக்கள் இருக்கலாம், யோர்தானை போல உங்களுடைய வாழ்க்கையில் கடக்க முடியாத பாதைகள் இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் கடப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் எல்லாம் பின்னோக்கி போவதற்கு, வியாதிகள் மறைந்து போவதற்கு என் தேவன் கிருபை தர போதுமானவராக இருக்கிறார். இதுதான் மீகா 7:15 வராய் வாசிக்கிறோம். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. என்ன நடந்தது? உதாரணத்துக்கு நான் தண்ணீரை வச்சு தான் 3 காரியத்தை சொன்னேன். செங்கடல், மாறா, அது மாத்திரமல்ல யோர்தான். இதில் நடந்தது போலவே உன்னை அதிசயத்தை என்ன செய்வேன்? காண பண்ணுவேன். இப்படிப்பட்ட அற்புதத்தை, இப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின் பிள்ளையை வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, மீகா 7:15 பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படியே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மகிமைப்படும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.